ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவைனா ஒரு வெந்தய ரைஸ் வெரைட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வெந்தய ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்துடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததையும் 2 பட்டை 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் காய வச்சு பொரிஞ்சதையும் இப்போ 2 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நைஸாக நறுக்குனது, அதையும் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு குட்டி தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிவிட்டு புதினா தழை கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கில் நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வந்து அரிசி களைஞ்சி வச்சு வெந்தயத்தையும் அரிசியும் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறேன். 4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கு வாஷ் பண்ணி இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். 2 விசில் விட்டு எடுத்து சூப்பரான சுவையான வெந்தய ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரியான சூப்பரான வெந்தய ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.